கௌரவ சபாநாயகர் அவர்களே, சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரிடத்திலே தொடர்பாக நான் கேட்க விரும்புகின்றேன். முஸ்லிம் பெண் தாதியர்களின் ஆடை தொடர்பாக கடந்த சில நாட்களாக பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் சமூக மட்டத்திலும் ஊடகங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளதை அவதானிக்க முடிகிறது. இது தொடர்பாக சில கருத்துக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அரச மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகின்ற முஸ்லிம் பெண் தாதியர்கள் நர்சஸ் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சட்டை அணிவதற்கு அனுமதி வழங்காத நிலையிலே 1992 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணையை நான் கொண்டு வந்தேன். அந்த பிரேரணை மீதாக நான் பேசுகின்ற போது பின்வரும் விடயங்களை சுட்டி காட்டினேன். இன்று தாதிமார் தொழில் என்பது சகல மக்களுக்கும் தேவையான, சகல மக்களும் பங்கு பெற்றக்கூடிய, சகலரும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு பொதுவான தொழிலாக இருக்கின்றது. அப்படியான ஒரு பொதுவான தொழிலே சகல சமூகங்களையும் சேர்ந்தவர்களும் தங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் சமய அனுஷ்டானங்களுக்கும் ஏற்ற வகையில் சமயம் அனுமதிக்கக்கூடிய வகையில் ஈடுபடுவதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். முஸ்லிம் பெண்கள் காட்சட்டையின்றி மேலாடை மாத்திரம் அணிவதை இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்காத காரணத்தினால் அந்த தொழிலில் பெருமளவில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம் நர்சஸ் தாதியர்கள் தங்களின் மார்க்கம் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சீருடை அணிவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று ஒரு பிரேரணையை முன்வைத்தேன். இவ்வாறான காரணங்களுக்காக முஸ்லிம் பெண் தாதியர்களுக்கு காட்சட்டை அணிவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என இந்த சபையில் தனிநபர் அமைப்பினை கொண்டு வந்திருந்தேன். குறித்த பிரேரணை தொடர்பாக அப்போதிருந்த சகல இனங்களையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்பாக ஆதரவாக உரையாற்றியதுடன் அன்றைய கௌரவ சபாநாயகராக இருந்த அல்ஹாஜ் மர்ஹூம் MH முகமது அவர்களும் சபாநாயகர் கதிரையில் இருந்தே முஸ்லிம் தாதியர்கள் அவர்களின் கலாச்சார முறைப்படி சீருடை அணிய இந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிரகாரம் இறுதியில் அன்றைய சுகாதார அமைச்சர் கௌரவ ரேணுகா ஹேரத் அவர்களின் அனுமதியுடன் குறித்த எனது பிரேரணை வாக்கெடுப்பின்றி பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மோஷன் எக்ரீட் என்று சபாநாயகரால் குறிப்பிடப்பட்டு அங்கீகாரத்தை வழங்கியது. இவ்வாறான பின்னணியில் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 33 வருடங்கள் இலங்கையின் எல்லா அரச மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் முஸ்லிம் தாதி பெண்கள் நர்சஸ் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சி அட்டை அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அணிந்து கொண்டிருந்ததுடன் இது தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இடம்பெற்றிருக்கவில்லை. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்களும் தாதியர்களாக கடமைகளை பொறுப்பேற்று இன்று வரை நாடு முழுவதும் கடமையாற்றி வருவதை தாங்கள் அறிவீர்கள். கடந்த சில மாதங்களாக நர்சஸ் ட்ரைனிங் ஸ்கூல் தேசிய தாதியர் பயிற்சி பாடசாலையிலும் வேறு சில வைத்தியசாலைகளிலும் இதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிகின்றோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே, நீங்கள் சகல இன மக்களுடனும் ஒற்றுமையுடனும் வாழுகின்ற களுத்துறை மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதி என்ற வகையிலும் சகல இன மக்களுடனும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய, அதேபோன்று அனைத்து இன மக்களும் மதிக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் என்ற வகையிலும் இது தொடர்பாக தங்களது அமைச்சினூடாக ஒரு சுற்றுநிறுவனம் ஒன்றை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நிறுவனங்களுக்கு அனுப்பி நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதற்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கை எடுப்பதற்கு சமீபத்தில் கேட்க விரும்புகின்றேன். நன்றி. ගරු අමාත්‍යතුමා, ගරු කතානායකතුමනි, හෙදනධාරීන්ගේ නිලැඳුම සම්බන්ධයෙන් ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ආචාර්ය ML.AM හිස්බුල්ලා මැතිතුමා විසින් සඳහන් කර ඇති පරිදි ඔහු විසින් පාර්ලිමේන්තුව වෙත 1992 අගෝස්තු මාස 7 වන දින සිදු කරන ලද පෞද්ගලික යෝජනාවට අනුමැතිය ලද බව ප්‍රකාශ කර ඇතත්
හෙදනධාරීන්ගේ නිලැඳුමට අදාළව එවැනි අනුමැතියක් ලද ලියවිල්ලක් අපේ අමාත්‍යංශය සතුව පවතින්නේ නැහැ. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා මේ යෝජනාව ඉදිරිපත් කළ දැන් අවුරුදු 33ක් ගත වෙනවා. 34කටත් ආසන්නයි. ඊට පස්සේ රජයන් කීපයක් පැවතුණා. දැන් විපක්ෂ නායකතුමා සෞඛ්‍ය නියෝජ්‍ය ඇමති හැටියටත් කාලයකත් හිටියා. ඒ වගේම සෞඛ්‍ය අමාත්‍යවරු ගණනාවක් හිටියා. මේ යෝජනාව අවුරුදු 32ක් ඇතුළතදී ඒ ආකාරයට ක්‍රියාත්මක වුණයි කියලා කොහෙවත් සඳහනක් නැහැ. රජයේ සෞඛ්‍ය සේවයේ තනතුරු වලට අදාළ නිල ඇඳුම් පිළිබඳ තීරණය කරනු ලබන්නේ සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල්ගේ ප්‍රධානත්වයෙන් පවත්වන නිල ඇඳුම් කමිටුව මගින් වන අතර පෞද්ගලික අංශයේ රෝහල් තුළ සේවය කරන හෙදල් නිලධාරීන්ගේ නිල ඇඳුම සම්බන්ධයෙන් කටයුතු කිරීම මෙම කමිටුවට අදාළ කරුණක් නොවේ. හෙදල් නිලධාරීන්ගේ නිල ඇඳුම වෙනස් කිරීම සම්බන්ධයෙන් රජය මෙතෙක් කිසිදු තීරණයක් ගෙන නොමැති අතර යම් කිසිවෙකුට එසේ නිල ඇඳුම වෙනස් කළ යුතු බවට ඒ කියන්නේ ශේෂ්ත්‍රයේ නිරත වන අයට හෝ ඊට අදාළ වෘත්තීය කණ්ඩායමකට හෝ එහෙම නැත්නම් ඕනෑම අයකට එහෙම යෝජනාවක් අදහසක් පවතිනවා නම් නිල ඇඳුම් කමිටුවට ඒ සම්බන්ධ යෝජනාවක් ඉදිරිපත් කරන්න පුළුවන්. නිල ඇඳුම් කමිටුව සාමාන්‍යයෙන් මේ වෘත්තීය ගරුත්වය යුනිෆෝම් එකක තියෙන තියෙන අදාළ වැදගත්කම ඒ වගේම ප්‍රායෝගිකව විවිධ කාලවලදී ඇඳුම් වෙනස් කරලා තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් තියෙන ප්‍රායෝගික තත්ත්වය ඒ සියල්ල සලකලා බලලා නිල ඇඳුම් කමිටුවට සම්බන්ධයෙන් තීන්දුවක් ගන්න පුළුවන්. නමුත් රජය මෙතෙක් ඒ සම්බන්ධයෙන් තීන්දුවක් ගැන නැති බව කියන්න පුළුවන්. ගරු මන්ත්‍රීතුමා சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே ஒரு பிரச்சனை ஏற்படவில்லை. உண்மையிலேயே கடந்த நாங்கள் இது தொடர்பாக கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டினுடைய எல்லா வைத்தியசாலைகளிலும் அவ்வாறு நர்சஸ் தங்களுடைய காட்சட்டை ட்ரௌசர் அணிந்து போவதற்கான அனுமதி இருந்தது. ஆகவே இது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அண்மை காலங்களில் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் ஒரு சில இடங்களில் மாத்திரம் நாங்கள் அறிகின்றோம். ஆகவே தான் கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கைகளை நான் எடுக்குமாறு உங்களை கேட்கின்றேன். අමාත්‍යංශ නිවේදන ගරු කතානායකතුමනි, එවැනි සිදුවීම් සම්බන්ධයෙන් තවම අමාත්‍යංශ තොරතුරු වාර්තාවල නැති බව කියන්නට ඕනේ. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.